இருந்துச்சு? புலி இருந்துச்சா? பார்த்தீங்களா? மான் இருந்துச்சு. அப்புறம் வேற என்ன இருந்திருக்கும்? ஜூனா காட்டு விலங்குகள் எல்லாம் உள்ள போட்டு என்ன பண்ணி வச்சிருக்காங்க? முதல்ல பார்த்தியா? அப்புறம் ஜூல வேற என்ன இருந்துச்சு? ஜூல பாம்பு இருந்துச்சா? எல்லா பாம்பும் பார்த்தீங்களா? சரி, வேற என்ன இருக்கும் ஜூல? உடும்பு பார்த்தீங்க. அப்புறம் சிறுத்தை பார்த்தீங்களா? சிறுத்தை இருந்திருக்கும். அப்புறம் வேற என்ன இருந்திருக்கும்? சிங்கத்தை பார்க்கலாம். ஆனால் சிங்கம் இருக்குது தான்ல. அப்புறம் சரி, இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், கவனி. பிரதீப், கவனி. இப்போது அந்த ஜூ இருக்கு இல்லையா, அந்த ஜூவில் இருக்கிற ஒரு பெரிய கும்கி யானை அப்படியே நடந்து வெளியே தப்பிச்சு வெளியே வந்துட்டு நேராக சென்னையிலேருந்து நடந்து அப்படியே வேலூர் வழியாக வந்து அப்படியே கரடிக்குடிக்கிட்ட வந்து நம்ம ஸ்கூல் உள்ளே வருது. ஸ்கூல் உள்ளே வந்தால் அந்த யானை நம்ம ஸ்கூல் உள்ளே வந்தால் என்ன நடக்கும்? என்ன பண்ணும்? மொத்தம் வச்சு போட்டுருமா? அப்புறம் நடக்க நடக்க இஞ்சி விழுந்துடும். யானை எவ்வளோ பெருசு இருக்கும்? இப்போ நம்ம அந்த யானை நம்ம ஸ்கூலுக்குள்ளே வந்தாச்சு. அப்படியே நடந்து நம்ம கிளாஸ் உள்ள அந்த கதவு வழியாக உள்ளே வருது. உள்ளே வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சரி, உள்ளே வந்து அது என்ன பண்ணும்? எல்லாத்தையும் வச்சிருமா? டெய்ல்ஸ் எல்லாம் வச்சிருமா? தும்பிக்கையால் எல்லாத்தையும் அடிச்சிடும். நீங்கள் கும்கி படம் பார்த்துருக்கீங்களா? கும்கின்னு ஒரு படம் வந்துருக்குது. யானையெல்லாம் சண்டை பார்த்தீங்களா? அதில் ஒன்று நல்ல யானை, இன்னொன்று இப்போ சரி சரி, அந்த கெட்ட யானை வந்துச்சுன்னா மொத்தம் அடிச்சு தள்ளிடும், நம்ம கிளாஸ் எல்லாம் உடச்சிடும். ஓகே, நல்ல யானை வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? தலையில் தும்பிக்கை வைக்குமா? ப்ளஸ் பண்ணும் நம்மள. வேற என்ன பண்ணும்? சரி, ஓகே, யானை வந்துச்சு, நம்ம கிளாஸ்க்குள்ளே வந்துச்சு, போயிடுச்சு, எல்லாம் ஓகே. இப்போ ஒரு பெரிய புலி வருது. அந்த புலி வந்துச்சுன்னா இப்போ நம்ம ஸ்கூலுக்குள்ளே வந்துருச்சு, நடந்து வருது பொறுமையாக. என்ன பண்ணோம்? யாரை கச்சி சாப்பிட்றோம்? சரி, நம்மலாம் என்ன பண்ணலாம்? இப்போ புலி நடந்து வந்துட்டு இருக்குது, நம்ம என்ன பண்ணலாம்? டோர் சாத்திடலாமா? உடைக்காதா? அதனால் வேகமாக போயிட்டு என்ன பண்ணலாம்? கதவு சாத்திடலாமா? சரி, நம்ம கிளாஸ் ரூம் கதவு சாத்திடுறோம். அப்புறம் அந்த புலி எங்கே போவோம்? அவங்களும் கதவு சாத்திட்டாங்கன்னா எல்லாருமே கதவு சாத்திடுறாங்க. அப்போ வீட்டுங்களாண்ட போயிடுமா? சரி, எல்லார் வீடும் கதவு சாத்திடுறாங்க. அப்போ எல்லார் வீடும் கதவு சாத்திடுறாங்க. அப்படியே வந்து கச்சிடுமா?
சரி, உங்கள் ஊரில் புலி வந்துச்சுப்பா. எல்லாரும் கதவு சாத்தி தாப்பா போட்டுருந்தாங்க. வெளியே புலி சுற்றிட்டு இருக்குது. அந்த புலியை இப்போ நம்ம இந்த ஊர்லேருந்து விரட்டினாதான், இந்த ஊர்லேருந்து அந்த புலி போச்சுன்னா மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், வெளியே வர முடியும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உள்ளவே எவ்வளோ நாளைக்கு இருப்பீங்க? என்ன பண்ணலாம்? சாப்பாடு இல்லாத எவ்வளோ நாளைக்கு இருப்பேன் வீட்டில் உள்ளவே? கடைக்கு போயிட்டு வந்தால் தானே எல்லா காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்து சமைக்க முடியும். எங்கேயுமே வெளியே வர முடியல, வெளியே புலி சுற்றிட்டு இருக்கு. என்ன பண்ணுவீங்க? சரி சரி, இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ நம்ம எப்படி தப்பிக்கிறது அது சொல்லுங்கள். என்னது? நீ ஒழிஞ்சிப்பப்பா, பத்திரமா தான் உள்ளே இருக்கிற கதவுல சாத்தின்னு வீட்டு உள்ளே தான் இருக்க. எவ்வளோ நேரம் இருக்க முடியும் வீட்டு உள்ள? அந்த புளியை என்ன பண்ணலாம்? நான் கேட்குறது, வெளியே புலி நடந்துட்டுருக்கு. அந்த புலியை எப்படி போக வைப்பீங்க? நீங்கள் என்ன செய்வீங்க? சரி, திடீர்னு ஒரு திருடன் வரான் வீட்டுக்கு. திருடன் வந்து திருடுறது. சரி, திருடன் வந்தால் என்ன பண்ணுவோம்? சரி, திருடன் வந்தா யார்கிட்ட பிடிச்சி கொடுப்போம்? போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுப்பீங்க. அப்போ புலி வந்துச்சுன்னா போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லுவீங்களா? போலீஸ் என்ன பண்ணுவாங்க? எங்கே ஃபோன் பண்ணுவாங்க? மிலிட்ரிக்கு ஃபோன் பண்ணுவாங்களா? ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. போலீஸ் டிபார்ட்மெண்ட் மாதிரியே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு இருக்குது. ஃபாரஸ்ட்னா இங்கிலீஷில் ஃபாரஸ்ட்டு, தமிழில் வந்து காட்டோட வனவிலங்குகளை வந்து பாதுகாக்கிற ஒரு அமைப்பு. சரியா? அந்த அமைப்புக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம ஃபோன் பண்ணி, எங்கள் ஊரில் புலி வந்திருக்கு, வந்து பிடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொன்னாக்கா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க? பெரிய வண்டி வச்சுட்டு அவங்க வந்து புலி பிடிக்கிறவங்கள கூட்டின்னு வந்து என்ன பண்ணுவாங்க? புலியை பிடிச்சிட்டு போயிட்டு காட்டில் விட்டுருவாங்க.